Hello guys, welcome to the new episode of our channel, new video of our channel. ரெண்டுமே இப்போ இது கான் சகூர் வந்துட்டு போச்சு. அது என்னன்னு தெரில. சரி நம்ம விளாட்லாம். நான் நேற்று சொல்லியிருப்பேன் நான் என்னென்ன சீக்ரெட் வச்சுருக்கேன்ட்டு. அதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து டிராகன் கேனோனி, அப்புறம் வந்து திரும்பியும் டிராகன் கேனோனி தான். அப்புறம் வந்து எஸ்எக்ஸெக்கோலா, அப்புறம் வந்து திரும்பவும் எஸ்எக்ஸெக்கோலா, அப்புறம் லாஸ்ட் காம்பினேஷன், அதுக்கப்புறம் ஜாப் ஜம்சகோரில் கோல்டு. ஸ்வீட் காயில் அடிச்சு போடுறேன். இதுதான் ஸ்வீட் காயில். கரெக்டாக போகலான்னு பார்த்தேன். நம்ம கோல் வந்து இந்த இதில் ஒரே ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. இல்லைன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வாங்குற அளவுக்கு வந்து காசு இருக்கான்னு தெரில. ஒரு 18 பில்லியன் தான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை. அதான் வெளியே போயிட்டு வந்துட்டேன். மழை பெய்யுது, கேளுங்க, நல்லா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும். வாங்க போயிடலாம். வாங்க, அவ்வளோதான். இனிமேல் நான் ஏஎஃப்கே போக மாட்டேன். நாங்கள் விளையாடுறது பார்க்கலாம். ஓகே 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 வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் வந்துட்டேன். கொஞ்சம் சவுண்ட் வந்திருக்கும், அதை கொஞ்சம் வச்சு பார்த்து மடிச்சு விட்டுருங்க. காப்பி ரேட்லாம் வரும், ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பயங்கரமாக பக்குனாலே நாங்கள் தான். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நம்மளுக்கும் ரோபக்ஸுக்கும் ஆகவே ஆகாதுன்னு. ஆனால் இந்த ரோபக்ஸை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நானும் பார்க்குறேன் ஸ்கின்னில் நல்லதாக உழுந்து, ஆனால் உழிய மாட்டேங்குது. சரி வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நானும் பார்க்குறேன், எந்த இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அக்கா ஏன் இவங்களால வரலன்னா, அவங்க ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை ரிப்பேர் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால தான் வந்து வர முடியல. இன்னும் கொஞ்ச நாள் வந்து அங்கே ஈரிடியில் ஆடலாம். அதெல்லாம் வேஸ்ட். ஆனால் அது லெஜெண்டரியா அதுக்கெல்லாம் ஓகே. இன்னைக்கு கோலே மாற்றிடலாம் போல. ஒரு சீக்ரெட் கூட கிடைக்கல. ஐயோ
லக்கு முட்டையாக இருக்குது. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கு ஆஃப்லைனில் தான் நல்லா லக்காக கிடச்சிருந்துச்சு. என்னதான் பண்ணுறது? ஒரு ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டை போட்டு விடுங்கடா, பார்த்துக்கலாம். போட்டு விட்டாங்களா? எப்படி இருக்கும்? போட்டு விட வாய்ப்பு இல்லை. யாரெல்லாம் சின்சான் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சின்சானோட ஃபேன். இல்லைன்னா யாரெல்லாம் டிராகன் பால் சூப்பர் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் அவரோட பிக் ஃபேன். ஓகே 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 ஓகே. ஆனால் நான் ஓகே சொன்னால் தான் ஒரே மாட்டேங்குது. ஏங்க ஒரே கடுப்பு அடிக்குது. என்னதான் பண்ணுறது? எதுவுமே நல்லதாக கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் பேஸ் எல்லாம் கழிச்சு சீக்கிரட்டாக லாஸ்ட் ட்ரலலிட்டாஸ் போட்டிருக்கலாம். ஆனால் போடலை. நிறைய கேம் அப்படி தான் போடுறீங்க. ஆனால் பிளான்ஸ் பிரெயின் ட்ரட்ஸில் கரெக்டாக போடுறீங்க. பாருங்க வந்துட்டாங்க. ஒரு நேரம் நிம்மதியாக இருந்தேன்னா இப்போ வந்து கொடுங்க ஆரம்பிப்பா பாருங்க. என் உயிரை புடுங்கு போனே வரல. நான் போயிட்டேன். அங்கே ஒரு சீக்ரெட் கூட கிடைக்கலைங்க. என்ன தாங்க இது? யூ ஆனால் ரோப்ளாக்ஸ் என்னை பார்த்து பார்த்து வேலை விடுது. நீ ரோப்ளாக்ஸ் என்னை பார்த்து பார்த்து வேலை விடுதுங்க. எப்படி நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சுட்டு வந்து பண்ணுமா? நான் ஆஃப்லைனில் இருக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல பிரெயின் ட்ரட்ஸாக கிடைக்குது. நான் ஆஃப்லைனில் இல்லாதப்பெல்லாம் குட் பிரெயின் ட்ரட்ஸாக கிடைக்க மாட்டேங்குது. குட் பேட் அக்லி மாதிரி 10 மினிட் லாக்கு போட்டு விட்டு சிக்கலை தராவா? ஆனால் மித்திக்கு தானே நம்மளுக்கு தேவையில்லை. அது திரும்பவும் விளையாடலாவா? ஏங்க இதெல்லாம் காமனாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டீலி பிரெயின் ட்ரட்டு, டிரான்சிஷன் பிரெயின் ட்ரட்லாம். ஆனால் இது லெஜண்டரி. நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. நான் ஸ்டீல் பிரெண்டில் இந்த பிரெயின் ட்ரட்டை வச்சுருக்க மாட்டேன். ஆனால் காசு மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் சேர்த்து வச்ச பிரெயின் ட்ரட்லாம் நான் செல் பண்ணியிருப்பேன். விளாடவே வெறுத்து ஒரு அட்மின் அபியூஸு கூட என்னால் அட்டன் பண்ண மாட்டேன். இதுவரை நான் அட்டன் பண்ணது 2 அட்மின் அபியூஸ் தான். 2 இருக்கிறது 197 பில்லியன் தான். என்னால் ஒரு டிராகன் கேலரி கூட வாங்க முடியாது. அது 200 பில்லியன். போக முடியுது. அவங்க போக முடியுது. எவனையும் ஃபீல் பண்ணவங்க நல்லா இருக்கும். அவங்களே வர மாட்டேங்கிறேன். பிளாக் சொல்லி ட்ரான்சாக்ஷன்ஸு அவன் என் கூட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் ஆட் ஆகணும்னா ஆட் பண்ணிக்கலாம். என் ஐடி பேர் வந்து பிளாக் ஜிபிக்கு 45. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் ஒரு ஃபேவரட் ஃபேன். நாங்கள் சுத்தமாக பிரெயினில் கிடைக்க மாட்டேங்குது. 244 ஒரே லெஜண்டரியாக தான் கிடையாது. கார்ட்லேயும் வரல. சீக்கிரட்டு தான் அப்போல்லாம் ஒரு டிக்கெட்டும் கிடைக்காது. அந்த கான்ஃபரன்ஸ் என்ன ஆடிட்டுனான்னு தெரியல. அது புதுசாக இண்டிக்ஸ் லாக் பண்ணியிருக்காங்களா பார்ப்பேன். அப்புறம் வெளியே வர பிரிண்டிங்ஸ் ஆமாம் ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏதோ பிரெயின் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை அதை லாஸ்ட்டில் போட்டாங்க.
பிரெயின் ராட் லைனில். சரி, கொஞ்சம் வால்யூம் சவுண்டாக கேட்கணும்னா விட்ருங்க, நான் அப்படி தான் பேசுவேன். எங்கள் ஒரு பிரெயின் ராட் கூட ஒழுங்காக கிடைக்கல, ஒரே லெஜெண்டரியாக கிடைக்குது. நான் என்ன தான் பண்ணேன்? ஒரு சீக்ரெட்டு, ஒரு காரமாக விட்டு விட்டால் கூட பரவாயில்ல. வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம். ஓகே, தொடங்கலாம். ஒரு சீக்கிரட்டும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குங்க, என்னதான் பண்ணேன்? ஐயோ, பேஸ் ஓப்பன் வச்சு. பேசினாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, பேசலைனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த 10 லக்கில் ஸ்டீல் பிரிண்டர்லேயே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு லெஜெண்டரி சீக்ரெட் அந்த மாதிரி வருது 10 லக்கில். இதில் பார்த்தா எப்பிக்கு வருது. என்னதாங்க பண்ணுறது? எல்லாத்தையும் லக்கு உள்டாவாக போட்டு வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ருத்ரனு வரான்னு சொன்னான், ஆனால் ஆளை காணும். அவனையும் வீடியோவில் காட்டலான்னு ஏதோ உருண்டையாக வச்சு பீஸ்ட் 6-7 ரோல் பண்ணிட்டேங்க. 6-7 அது என்ன ரேட்டு? பீஸ்ட் 6-7 டிராகன் கேமலி இங்கே கட்டி விட்டுறலாம். தேங்க்யூட டிராகன் கேமலி, இவ்வளோ ஒல்லிப்பிக். கான்கன்சவும் ரேரா? நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் தெரியாமல் வாங்கிட்டேன்னா அதை போயிடும். ஆமாங்க, கான்கன்சவர் வந்து ரேரு. 400K. 6-7 எனக்கு 6-7 வாங்கியாச்சு. இதெல்லாம் என்கிட்ட 2வது ஸ்பின்ல கிடச்சிச்சு. இப்போ திரும்ப வந்துடுச்சே. ஜலி. ஓகே, திரும்ப ரோல் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் சீக்கிரட்டு தான் கேட்டேன், பீஸ்டே வந்துடுச்சு. வருங்க. 6-7 நீங்கள் என்னடா ஸ்கில்லு கொடுக்குறது? நீங்கள் ஸ்கில்லு கொடுத்தா தாண்டா கொடுப்பீங்க, நல்லா அப்படியே ரேர்டா. இங்கே பாருங்கள், இது வந்து 1% கொடுப்பாங்க 6-7. இங்கே வந்து நம்ம ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணி 6-7 கிடச்சிச்சின்னா அது நம்ம ரோல் பண்ணும்போது அப்படியே நேச்சுரலாக வந்துடும். ஆனால் நான் வந்து ஸ்பின்னே பண்ணல, அது வந்து அப்படியே வந்துடுச்சு எனக்கு. பார்த்தீங்களா, இதுதான் லக்குன்னா இப்படி இருக்கணும். 6-7னா இதில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்பின்னில் போட்டால் தான் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எதுவுமே கிடைக்குது. இந்த கோவினா யாருன்னு தெரியல, ஒரு பிளேயர் தான். சரலில் இருக்காங்க. ஒருத்தன் பக்கா எப்படி நின்ட்டாங்க, என்னங்க பண்ணுறது? பக்கா நம்ம எந்த கொடி நான் முந்தாண்டுக்கு தான் நினச்சேன். இதுக்கு வந்து இன்வென்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் வாங்க போகிறதுக்குன்னு பார்த்தா இந்த அப்டேட்டில் இருக்காங்க. 300 turbo மீனா அதுதான் 300ங்கிறாங்க. இன்னொரு பீஸ் அப்படியே கொடுத்து விடுங்களா, கையோட கொடுக்க மாட்டாங்க. பார்ப்போம்.
வீடியோ எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிருக்கு? ஓ 15 நிமிஷம் ஆயிடுச்சா? இந்த எரியும் போது ஒரு ரெட் கலரில் உருண்டையாக வருது. அதை வேறு நான் பிளாக் ஹோல் கோட்டுன்னு நினச்சிட்றேன். அது ஒரு சீக்ரெட் இல்லை, அது ஒரு பீஸ்ட். ஸோ காட்டுறேன் பாருங்க, அது பீஸ்டில் இருக்குது. பாருங்க, இது 5th இருக்கு. 6 7க்கு அடுத்து எத்தனை வேணாம்பா. ஐயோ ரூபா வேணாம். அனுக்குனது அந்த பொண்ணுக்கும் ரூபா கருப்பத்திரமில்ல தான் கிடச்சதுதான். நான் என்ன பண்ணுறது? பேஸ் நல்லா இருக்குது. எங்கே ஒருத்தருக்கு பார்க்குறோம். ஓடுடா என் பேஸ் கிட்ட வராதடா. எப்படி பார்த்தா பார்த்துட்டேனா? 699 பாருங்க, கரெக்டாக 700. 699 தரோம். 699 பெர் செகண்ட். அப்படின்னா அது வந்து 700ன்னு நான் சொல்ல போகிறேன். 700K பெர் செகண்ட். ஆனால் அந்த 66 வந்து 1 மில்லியன் பெர் செகண்டு. நான் வந்து 6 ரீபர்த் பண்ணனால அது 2 மில்லியன் பெர் செகண்ட் ஆச்சு. என்னோட பேஸ் வேல்யூ பார்த்தீங்களா? அவருக்கு 2 பில்லியன் எகிரிடுச்சு. தள்ளி இன்னும் எனக்கு 95 மில்லியன் வந்தால் தான் அது வந்து 666 வந்து ஏற்றது. இல்லைன்னா அது வந்து கணக்கு இல்லை. பரவாயில்ல, அதே 2 பில்லியன் வந்துடுச்சு. 6 வச்சுக்கிட்டு எப்படி சேர்க்க முடியல? ஏன் லேட்டஸ்ட் சேர்க்குது? தெரியவில்லையே. 2 செகண்டுக்கு 1 மில்லியன் சேர்க்குது. பேஸ் அன்லாக் ஆகிருக்கு. இல்லை, இன்னும் அன்லாக் ஆகல. பேஸ் அன்லாக் ஆயிடுச்சு. ஜாக் பாட்டை காட்டுங்கடா, எனக்கு ஜாக் பாட்டை காட்டுங்க. ஜாக் பாட்டை காட்டுங்க. ஜாக் பாட்டை காட்டுங்க. நான் கடைசியாக ஏதாச்சும் ஒரு சீக்கிரட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வேறு எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் பார்ட் 2 போடணும். ஆனால் இது சீக்கிரம் கொடுக்குற மாதிரியே தெரியலையே. நைட் மேர் பெயிண்டிங்கா? புதுசாக வந்துருக்குல்ல அது. இந்த காட் லீக் பாருங்க, இதோ இருக்கு. இந்த கிரைப்போஸ் போலீஸுக்கு அப்புறம் எஸ்பிரஸோனா செஞ்சோரா இருக்குல்ல, அதுக்கப்புறம் இருக்குது கண்டேட்டிங் நிறையா. அது துங்துங் தானே? ஓ, அது பேர் துங்துங் வரக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்கல்ல, அதனால துங்துங் போட்டான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் அப்போ கூட என்ன எடுக்க முடியல. ஏன்னா நான் செட் பண்ணி வச்சது சீக்ரெட்டுக்கு, இவங்க கொடுக்கறது காட் லீக்கு. இன்னும் அது கொஞ்சம் நேரம் லேட்டாகி கூட பார்த்துருக்கலாம். அது கிடச்சிருக்கும் 1.7 மில்லியன். ஓகே, ஏன்னா அது கோல்டில் இருக்குது. இப்போ 2 பில்லியனே ஏறுது. ஜல்லி 6-7 கிடச்சிருச்சுங்க. 6-7 மீம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். அந்த மீம் எனக்கு பிடிக்கும். அதில் ஒரு பாட்டே இருக்குது. ஒன்று அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னா என்ன பண்ணி போடலாம்னா 6-7 போட்டுருங்க. 6-7 டைப் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் அனுப்பிச்சி விட்ருங்க. நான் யாரெல்லாம் போட்டுருக்கேன்னு பார்த்து அவங்களெல்லாம் லக்கி கமெண்ட்டாக போடுவேன். நான் லக்கி கமெண்ட்டுன்னு நான் போடுவேன். ஒரு 5 பேர் தான் நான் ஃபஸ்ட் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் விட்டுருவேன். நான்
லக்குன்னு போகிறாங்களுக்கு லக்கு. 20 மில்லியன்ஸ். ஓ 10 பில்லியன் 20 பில்லியன் சேர்ந்துருச்சுங்க. ஒரு சீக்கிரட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ட்ராகன் கேனன் நினைக்கப்புறம் ட்ராகன் கேனனுக்கு அப்புறம் வந்து பெஸ்ட் சீக்ரெட்னா நான் ஈசோக்ஸோக்கால தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அது வரைக்கும் அதுதான் பார்த்துருக்கேன். காட்டுறவாங்க. எனக்கு இந்த லக்ராண்ட் காம்பினேஷன் எவ்வளோ தரும் தெரில. இந்த பிர் எஸ்டே பற்றி இப்போ எவ்வளோ தரும் தெரில. இந்த தெலிபோனன்ட்டு எவ்வளோ தரும் தெரில. இது எல்லா சீக்கிரட்டும் எடுத்துட்டேன். அடிப்படை இப்போ எல்லாம் 25K தான். ஆனால் அது வந்து நான் ரீபோட் பண்ணனால ஒரு இது 97K ஆயிடுச்சு. இன்னதாங்க இது ஒரு சீக்கிரத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே போர் அழியுதுங்க. இந்த ரோப்ளாக்ஸ் கேம்லேயே இந்த மாதிரி நிறைய பொருள் நிறைய திங்ஸ் அந்த மாதிரிலாம் ஓபியாக எடுத்துட்டாலே போர் அடிச்சுட்டு நடக்கும். பிளாக் ஃப்ரூட்லாம் அந்த மாதிரி தான். இதுக்கு அப்டேட் விடுறீங்க. ஆனாலும் விளையாட யோசனை வருது. சொல்லுங்கள், நான் வேறு பிளாக் ஃப்ரூட்டோட சீசன் ஆரம்பிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 எபிசோடு வரும். நீங்கள் சொன்னால் தான் என்னால் போட முடியும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தேன் 0 கமெண்ட்டு. ப்ளீஸ் நானும் உங்களை மாதிரி யூடியூபர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. ப்ளீஸ் கமெண்ட் போட்டு விடுங்களேன். எனக்கு அது கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி விட்டுருங்க. நான் வெறும் புக்கு கதை படிக்கிற பையன். கமெண்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, அதெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம். பேஸ் அன்லாக் போகும்போது நான் கரெக்டாக 3, 2, 1 பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துட்டேன். பார்த்தீங்களா என்ன என் டைமிங்? அப்படிலாம் டைமிங் 2.1 பில்லியன் per செகண்ட். என் பேஸ் 1 பில்லியன் per செகண்ட். பில்லியன் per செகண்ட் இல்லை, பில்லியன் per ஹார். ப்ளீஸ் ப்ரோவா யாரை சொல்கிறாங்க? எதுவுமே நல்லா தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? ஒரு வீடியோ இது கூட நல்லா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ 6 ஒழுங்காக காசு அதிகமாக சரி. இவனுக்கு 6 ரெயின்போ மியூட்டேஷன் வந்தால் என்ன காசு சேர்ப்பான்? அப்பா மனசு பக்காத அளவுக்கு சேர்ப்போம் போல். கோல்டே இவ்வளோ சேர்க்குது. ஆல்ரெடி 600. இல்லை ரெயின்போ வர வந்தால் ஒரு 1 மில்லியன் போயிடுவான். 1 மில்லியன் போயிட்டா அது வந்து 2.8 பில்லியன் போனாலும் போகும். இன்னும் கொடுங்களாண்டா? கொடுக்க மாட்டேங்க. அதெல்லாம் இந்த 5 நிமிஷத்துக்கு காசு 5 நிமிஷத்துக்கு ஏதோ ஒன்று தந்துடுவாங்க. ஒன் டைம் பொம்பளை ஜீரோ லான்ச்சர் நான் வாங்கின வச்சு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் தேவைப்பட்ட அப்போ வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் எங்கேயும் எனக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி வரல. நான் வந்துட்டான். இப்போ தானே சொன்னேன். எதுக்குலாம் வந்தீங்களா? சொந்தமாக சேர்த்து வரணுங்கடா. ஏன் கூட இந்த கண்ணு ஒழுங்கு சுட மாட்டேங்குதுங்க. ஏன்னு தெரியல. நான்
வேறு ஜாக்பாட் கொடுக்குறாங்கன்னு நினச்சி பயந்துடுறேன். பார்த்தா இது வந்து இந்த கோல்டு 10 இன்ட்டு லக். இந்த பேக்கனு கருப்பு வெடுப்பேற்றுறான். கோல்டா டக்குன்னு கொடுத்த விடுங்க. 1 into 1 தானே அது? ஆமா 1 into 1 அது புதுசாக அந்த சீக்ரெட்டு அது பேஸ்டா இல்லை காட்லியா? ரெண்டு பேருமே எக்ஸ்க்ளூசிவ்ங்க. அவங்களாம் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் கூடயே தடியாக விளாட்றானே தெரில. ஆனால் அவன் வந்து ரேரான். அவனை ஏதோ 60 கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஏன்னு தெரில. ஆனால் 60 கலெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த அக்ரிலின் அக்கலிலாம் எனக்கு வேணாம். ஒரு கலரும் வேணாம், தோட்டம் சொல்கிறோம் வேணாம். இவன் யார்? துக் சௌரா. ஜாப் சொட்டை உண்டு கிடக்குது. சொட்டை உண்ட ஜாப் நியூக்ளியர் பாம்பு போங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியல. பார்க்கேன் சீக்கிரம் விட மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் விட்டால் என்னோட வீடியோ டக்குன்னு முடிக்க முடியும். இது ஒன்றா கேம் பிளே ஆக்கிறாங்கடா. ஒன்றா கேம் பிளே தான் ஆக்குவாங்க போல. ஐயோ ஒன்றா கேம் பிளே தான் இது. ஒன்றா கேம் பிளே டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னு நல்லா இருக்கும். நான் 1 hourலாம் போட போகிறதில்ல. ஃப்ரீ டைம் ஆனால் நான் போடுவேன் 1 hour. இந்த ஷூவை வாங்கினதே நான் மறந்துட்டேன். திருட முடியாதுடா. திருடிட்டு தானே நினச்சிங்க. ஆனால் எனக்கு திருட விட மாட்டேன். அவன் ஏதோ ஆமை மாதிரி வரான். இந்த 6 நல்லா காசு கேட்குங்க. நானும் கடைசியில் ஒரு சீக்கிரட்டை பார்த்துட்டு விடலான்னு பார்த்தேன். சீக்கிரட்டை பார்த்துட்டு விடலாம்னு நினைக்கிறேன். விட மாட்டேங்கிறீங்க. லாகினே அவனுக்கா கிடைக்கு. ஆனால் எனக்கு ஊடிட்டும் தேவையில்லை. என்னடா ஓட்டோ சகுரு டார்கெட் ஒரு தெங்கு. இது நைட்மேர் தெங். ப்ளீஸ் ப்ரோ யார் தண்டை நீங்கள் போங்கடா. Los tralaleritos. எங்க நான் வீடியோ முடிச்சு பாருங்க போங்க. கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சீக்கிரம். கடைசி 20 செகண்ட்ஸ் நான் பாய் சொல்லிட்டு போகிறேன்.
லாக் திஸ். சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நான் விளாட வேண்டாம், நான் போயிடுவேன். ரோப்ளாக்ஸே கேட்டுக்கோங்கடா ரோப்ளாக்ஸ். Bye guys. போயிட்டு வருகிறேன்.